உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மாவை கொலை பண்ண துடிக்கிறீங்கன்னு ஆதாரத்தோட நான் இங்க வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ எங்க அம்மாவை கொல்றதுக்கு டீன் மூலமா நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுக்காக அவர்கிட்ட நீங்க நிறைய வாட்டி போன்ல பேசிருக்கீங்க. அதுவும் இந்த வீட்ல இருக்கிற லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து பேசிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஸ்டேஷனுக்கு வரியா? என்ன மேடம், இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கா, நீங்களும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன ரெண்டு பேரும் ஏதாவது பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல வெற்றி. ஹாஸ்பிட்டல்ல டீனை கையும் களவுமா பிடிச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவர் போனை செக் பண்ணதுல உங்க வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து தான் நிறைய போன் கால்ஸ் போயிருக்கு. அதோட அடிப்படையில தான் நான் என்கொயரிக்கு இங்க வந்திருக்கேன். மேடம், என் வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து யாரும் ஃபோன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகி 1 வாரம் ஆச்சு. இன்னும் டவுட் இருந்தா போனை வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போங்க. டெட்டா தான் இருந்துச்சு. இந்த போன் செத்து போச்சுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பக்கத்துல தான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, போய் வேணா செக் பண்ணிக்கோங்க. என்ன சக்தி, இவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் தானே வந்துச்சு. ஆனா இப்ப இவங்க போன் லைன் டெட்டா இருக்கே. டெட்டான போன்ல இருந்து எப்படி போன் பண்ணிருப்பாங்க? மேடம், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சக்தி, நீ எல்லா விஷயத்தையும் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. இனிமேலாச்சும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு, சரியா? நீ உண்மையை மறைக்க போராடிக்கிட்டு இருக்க. அது தப்புங்கிற உண்மையை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஹலோ மேடம், கோபால வீட்ல காணோம் மேடம். என்ன சொல்றீங்க? என்னாச்சு மேடம்? ரங்கநாயகி சுட்டத நேர்ல பார்த்த அந்த ஐ விட்னஸ் கோபால காணுமா? அவனோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக பார்க்க போனான். வந்துருவேன்னு போனவன் திரும்ப வரல. வீட்லயும் தேடி பார்த்திருக்காங்க, ஆனா அவனை காணுமா. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மேடம், இதெல்லாம் இவங்க வேலையா தான் இருக்கும். கோபால் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லிடக்கூடாதுன்னு இவங்க தான் ஆள் வச்சு கடத்திருக்காங்க. வெற்றி, இது வரைக்கும் புஷ்பாவும் பூஜாவும் சேர்ந்துதான் எங்க வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். இப்போ அந்த கூட்டத்துல நீயும் சேர்ந்துகிட்ட. விடமாட்டேன் வெற்றி. கோபால கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டி உங்க அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடமாட்டேன். இனிமே உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். சக்தி, திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மா உங்க அம்மாவை சுடவே கிடையாது. இதை நான் கோர்ட்ல கூட நிரூபிப்பேன். நிரூபிச்சு எங்க அம்மாவை நான் வெளியில கொண்டு வருவேன். இது உன்னால தடுக்கவே முடியாது. நீ கோர்ட்டுக்கு வா, பாத்துக்கலாம். உங்க வீட்டுக்காரர் காணாம போனாரா இல்ல கடத்தப்பட்டாரா? இதுக்கு மட்டும் உண்மையான பதில சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்புறேன்.
போலீஸ் கஸ்டடியில இருந்த உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை பார்க்க வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு காணாம போயிருக்காரு. எனக்கு என்ன டவுட்னா, அவரை கடத்திட்டு போனவங்க அவரை கொன்னு குழியில இறக்கிருப்பாங்களோன்னு. இல்ல இல்ல இல்ல, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு தான் கடத்துனாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரை கடத்தினது யாரு? அது வந்து அவனுங்க தான் என் புருஷனை கடத்துனாங்க. வெளியில சொன்னா கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. யாரு? அவனா? ஆமா, அவன்தான், அவனேதான். ஏய் நில்றா. டேய் நில்லு. டேய் ஏய், டேய் டேய் நில்றா. டேய் நில்லு. ஏய் ஏய் ஆட்டோ ஆட்டோ சீக்கிரம் வாங்க. ஆட்டோ அது அண்ணா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. அண்ணா இங்க இருங்க, நான் வந்துடுறேன். அண்ணா அண்ணா கோபால் அண்ணா, அண்ணா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? யார் உங்களை கடத்துனாங்க? ஏம்மா யாருன்னு தெரியலம்மா, திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க, என்ன கழுத்தை வச்சு கட்டி போட்டாங்கம்மா. சரி முடியலம்மா. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போகணும், வாங்க அங்க போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்கண்ணா போலாம். ஏய், ஏய், அவனை கூட்டிட்டு நீ கோர்ட்டுக்கு போறியா? அது நடக்கவே நடக்காது. என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, மரியாதை வழி விடுங்க. இவர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் எங்க அம்மாவை சுட்டு ரங்கநாயகி அத்தைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ப்ளீஸ் வழி விடுங்க. ஏமா எதுக்குமா வீணா டைலாக் பேசுறா? இவன் கோர்ட்டுக்கெல்லாம் வர மாட்டான். இல்ல, நான் இவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். வழி விடுங்க. ஏய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.